மீண்டும் தொடங்கும் பெரியசாமி மீதான வழக்கு. பின்னணி என்ன? வீட்டு வசதி வாரியம் முறைகேட்டு வழக்கில் பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வழக்கை வரும் ஜூலை மாதத்துக்குள் முடிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் பெரியசாமியின் நிலைமை என்னாகும் என்பது கேள்வியாக எழுந்துள்ளது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி வாரியத்தின் அமைச்சராக இருந்த பெரியசாமி முன்னாள் முதல்வர் கருணாநிதி உதவியாளர் கணேசனுக்கு உயர் வருவாய் பிரிவில் வீடு ஒதுக்கியதில் முறைகேடு இருப்பதாக கூறி 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. இதில் தன்னை விடுவிக்க வேண்டும் என கேட்டு வந்தார் பெரியசாமி. இந்த நிலையில் கடந்த 2023 மார்ச் மாதம் சிறப்பு நீதிமன்றத்தால் இந்த வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் 2023 ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கை தாமாக முன்வந்து மீண்டும் விசாரிக்க தொடங்கினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். இன்று இது தொடர்பாக தீர்ப்பு வழங்கியுள்ள அவர் பெரியசாமி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது செல்லாது என கூறியிருக்கிறார். மேலும் வழக்கை நடத்திய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்காக விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையை இந்த வழக்கை விசாரிக்க ஆளுநரிடம் ஒப்புதல் பெற சிறப்பு நீதிமன்றம் ஏன் உத்தரவிடவில்லை என அடுக்கடுக்கான கேள்வியும் முன்வைத்தார். இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் தினசரி விசாரித்து ஜூலை மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே இதேபோல் அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வருகிறார். இவர்களை தொடர்ந்து பெரியசாமியின் வழக்கை நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமைச்சரவையில் 4வது இடத்தில் இருக்கும் மூத்த அமைச்சர் பெரியசாமி நீதிமன்ற விசாரணைக்கு தள்ளப்பட்டிருப்பது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தினம்தோறும் நீதிமன்றத்தில் ஆஜராகும் நிலையில் தேர்தலில் பெரியசாமியின் பங்களிப்பு குறையலாம் என்னும் கருத்தும் முன்வைக்கப்படுகிறது.